அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஜுல்ஃபி கிச்சன். நான் ஜுல்ஃபியா. இன்றைக்கி ஈவினிங் ஹெல்த்தியான உலுவா கஞ்சி தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு குக்கரில் 1 கிளாஸ் பச்சரிசி, 1 ஸ்பூன் வெந்தயம், 2 பெரிய சைஸு பூண்டு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே வேக வச்சு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சியும் வச்சுட்டேன். அடுத்து ஒரு பவுலில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் தலைப்பாலும் இன்னொரு பவுலில் செகண்ட் பாலுமா எடுத்து வச்சுருக்கேன். இப்போது தலைப்பாலை எடுத்து நகட்டி வச்சுட்டு அதை லாஸ்ட்டில் தான் சேர்க்க போகிறேன். அதனால் செகண்ட் பாலை எடுத்து அதையும் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த அரிசி, வெந்தயம் இது எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். எந்த சட்டியில் நம்ம காய்ச்ச போகிறோமோ அந்த சட்டிக்கு நான் மாற்றி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு கருப்பட்டி சேர்க்க போகிறேன். இதுக்கு ஒரு சின்ன சைஸ் கருப்பட்டியும் ஒரு பெரிய சைஸ் கருப்பட்டியும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே நான் டைரெக்டாகவே சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். கருப்பட்டி நல்லா கரைஞ்சி ஒரு கொதியும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கரண்டி போட்டு அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடியில் பிடிச்சிடக்கூடாது. கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமலும் கட்டியாக விழாமலும் இருக்கும். நல்லா கரண்டியை போட்டு நல்லா கிளறி நான் அப்பப்போ விட்டுக்கிறேன். லாஸ்ட்டாக நல்லா கொதித்து ஓரளவுக்கு திக்காக ஆகிற ஸ்டேஜில் நகட்டி வச்சுருக்க தலைப்பாலை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் தான் நான் அடுப்பில் வச்சு கொதிக்க விடுறேன். கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக ஆரம்பித்த உடனே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி போட்டு வச்சிட்றேன். ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் ஆற அது நல்லா திக்காயிரும். ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த பக்குவத்தில் குடிக்க தான் ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி தான் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்குமே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோந்தாங்க, ஹெல்த்தியான உலுவா கஞ்சி ரெடி.